கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமிரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த கொடிய காலத்திலும் இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருவதற்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய கிருபையே நம்மை தாங்குகிறது என்று சொல்ல வேண்டும். அப்படியாய் தேவன் நம்மை நடத்துகிறார், இனியும் நடத்துவார். அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு, புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் வாரத்தில் 4 நாட்கள் நிகழ்ச்சிகள் வருகிறது. நீங்கள் பாருங்கள், உங்கள் மற்ற நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மிக முக்கியமாக இந்த ஊழியத்தை நேசித்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னா எங்களுக்கு தொலைபேசி மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் மற்றவர்களையும் அழைத்து இந்த செய்திகளை கேட்கும்படியாய் சொல்லுங்கள். நிச்சயமாய் அது அவர்களுக்கு நன்மையாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. எல்லா ஞாயிறும் காலை 10:30 1 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடைபெறுகிறது. மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. எல்லா வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. தேவனுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. அவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 22வது அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நான் கர்த்தர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? லேவியராகமம் 20:26 சொல்லுது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆனபடியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். வேதம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உலகம் முழுவதும் எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ தெய்வ வழிபாடுகள், எத்தனையோ ஆராதனைகள். உலகத்தில் பரிசுத்தமான தெய்வம் இயேசு மாத்திரமே. நீங்கள் எப்படி ஆராய்ந்தாலும் இவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. குற்றம் இல்லாதவர். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணர். அவரிடத்தில் பாவமே இல்லை, அவரிடத்தில் பாவமே இல்லை.
மகா பரிசுத்தமுள்ள தேவன். இந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் என்னுடைய ஜனங்களா இருக்கிறீங்க, நீங்கள் என் பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நாம் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் 3 காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பரிசுத்தமான 3 காரியங்கள். அதை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் பண்ணவே கூடாது. 1, பரிசுத்த பந்தி. கர்த்தருடைய பந்தி, இயேசுவின் சரீரம், அவருடைய இரத்தத்தை புசித்து பானம் பண்ணுகிற கர்த்தருடைய பந்தி, அது பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்க வேண்டாம். 2வது, கர்த்தருடைய பரிசுத்த நாள். வாரத்தில் 6 நாள் நீ வேலை செய், 1 நாள் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருடைய பரிசுத்த நாள், கர்த்தருடைய நாள். அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத. 3வது, கர்த்தருடைய பலி. கர்த்தருக்கு செலுத்துகிற பலி பரிசுத்தமானது. அது காணிக்கைன்னு சரி, தசம பாகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற ஊழியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு செலுத்துகிற பலி அது பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்க வேண்டாம். இந்த 3 காரியத்தை குறித்து நான் வேகமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். பரிசுத்த குலைச்சல் ஆக்காத. கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படியும் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசத்தின்படியும் கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. அது பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படவே கூடாது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களை நோக்கி, உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்நிதியில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல்லுகிறேன். நான் கர்த்தர், நான் கர்த்தர். 4ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக மட்டும், அவன் பரிசுத்தமாக மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் பரிசுத்தமான பந்தியில் புசிக்க கூடாது. கர்த்தருடைய பந்தி மகிமையானது. அது அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறது. இயேசு அதை என்னுடைய சரீரம், என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் தேவனுடைய சரீரத்தை குறித்த குற்றவாளி ஆகக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த மனுஷன் தன்னை தானே நிதானித்து, தன்னை தானே சோதித்து, தன்னை பரிசுத்தப்படுத்தி, தன்னை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பந்தியில பங்கெடுக்கணும். பரிசுத்த குலைச்சலாக, தீட்டுப்பட்டவனாக, சுத்திகரிக்கப்படாதவனாக, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் தூய ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சுத்திகரிக்கப்படாதவன் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க தகுதி இல்லாதவன். அப்படி பங்கெடுத்தால் அவன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து
இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி அவன் போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தா நான் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். நம்மை நாமே நிதானித்து சோதித்து என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது, நான் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் எங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும், எங்கே மனம் திரும்பணும், எங்கே விடணும், எதை சரி பண்ணணும், எங்கே ஒப்புரவாகணும், அறிந்து நிதானித்து தன்னை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பந்தியிலே பங்கெடுக்காதவன் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருடைய பந்தியை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். அதனால வேதம் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே பாதிப்பு உண்டாகுது, தேவனுடைய சிட்சை உண்டாகுது, நியாய தீர்ப்பு உண்டாகுது, தேவ கோபம் வருது, வியாதி மரணம் கூட நேரிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகள் மிகவும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய பந்தி. அது பரிசுத்தமாய் அனுசரிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அது மிகவும் பரிசுத்தமாய் அனுசரிக்கப்பட வேண்டும். யானோ தானோன்னு சிலர் ஏதோ ஆலயத்து போவாங்க, கர்த்தருடைய பந்தி நானும் போய் உட்கார்ந்திருக்கிறேன் என்று அந்த பந்தியிலே பங்கெடுப்பார்கள். சிலர் மதுபானத்தை குடிக்கிறவர்கள் மதுபானத்தை குடிக்கிற அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் அந்த பாவத்தோடையே போய் பந்தியிலே பங்கெடுப்பார்கள். அப்புறம் மதுபானத்தையும் குடிப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபமாய் அது மாறும், வேதனையாய் மாறும். பாருங்க, சிலர் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவாங்க. சில விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், மனைவிக்கு துரோகம் செய்கிறவன், கணவனுக்கு துரோகம் செய்கிறவர்கள், இந்த வாழ்க்கையில் மனம் திரும்பதில் இல்லாமல் போய் அந்த பந்தியிலே பங்கெடுத்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள். அந்தரங்க பாவம், ரகசிய பாவங்களிலே பலவிதமான பாவத்தில் ரகசியமாக ஈடுபடுகிறவர்கள் துணிகரமாக போய் பரிசுத்தமான பந்தியிலே பரிசுத்தமான வஸ்து அண்டையிலே போய் அதை புசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வேதனையாக மாறும். வியாதி, கொடிய வியாதி சரீரங்களை பிடித்து கொள்ளுகிறது, கொடிய பலவீனங்கள் வந்து தாக்குகிறது. வேதம் சொல்லுது, என்னுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, பரிசுத்த குலைச்சலாக்காதே, ரொம்ப கவனமாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10 16, 17, 18 சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த அப்பம், அந்த ரசம் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்குது, ஐக்கியமாக இருக்குது. வசனம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இதில் விளையாடக்கூடாது, தேவனுடைய காரியத்தில் விளையாடக்கூடாது, விளையாடக்கூடாது. ஏதோ யானோ தானோ என்று ஏதோ யாருக்கும் கொடுக்குறாங்க, நானும் போய் பங்கெடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி தயவு செய்து நீங்கள் அதில் பங்கெடுக்கக்கூடாது. உங்களை ஆயத்தப்படுத்தணும். உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அந்த அனுபவத்துள்ளவர்களோடு அந்த பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கணும். கர்த்தருடைய பந்திக்கும் பேய்களுடைய பந்திக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய பந்தியிலையும் போய் பங்கெடுத்துட்டு இன்னொரு பக்கம் பேய்களுடைய பந்தியிலையும் போய் பங்கெடுக்கக்கூடாது. ஒரே பந்தி, ஒரே அனுபவத்துக்குள்ள இருக்கணும். இந்த தேவ அனுபவத்தை விட்டு அங்கே எங்கேயும் சாயக்கூடாது. சத்தியத்தில் சரியாக நிலைத்து நிற்கக்கூடிய கிருபை வேண்டும்.
கிருபை வேணும். சிலர் இங்கே வந்தால் இங்கே ஒரு பந்தி, அங்கே போனால் அங்கே ஒரு பந்தி. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், வாழ்க்கையின் உபத்திரவத்துக்கு ஆரம்பம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் அவன் ஸ்தோத்திரம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? அந்த அனுபவத்தில் அப்படியே போங்க. தேவன் உங்களை சரியாய் நடத்துவார். நீங்களை நிதானிங்க. இடத்துல என்ன தவறு இருக்கு, ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்து சோதித்து உங்கள் பாவத்தை கண்டறிந்து மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்து இன்னும் பரிசுத்தமாகி கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருகும், சுகம் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கிறிஸ்துவோடு நெருங்குவீர்கள். வேதம் சொல்லுது, அவன் மரித்தாலும் பிழைப்பான். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவன் தேவனோடு இணைக்கப்படுகிறான். தேவனுடைய மகிமை அவனுக்குள் கடந்து வருகிறது, தேவ பலன் கடந்து வருகிறது, அற்புதமான சுகம் உண்டாகிறது. கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமாக அனுசரிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாள். 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யுங்க. 7வது நாள் வேதம் பழைய ஏற்பாட்டின்படி 7வது நாள் ஓய்வு நாளாய் அனுசரிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின்படி இயேசு உயிர்த்தெழுந்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆக வாரத்தின் முதல் நாள் அவன் புதிய ஏற்பாட்டின்படி சோத்திரம் தேவ சபை அதை பரிசுத்த நாளாய் அனுசரிக்கிறது. சபை கூடி வருகிற நாளாய் அனுசரிக்கிறது. அதை தேவ பிள்ளைகள் சரியாக அனுசரிக்க வேண்டும். ஒரு நாள் சொந்த வேலையை விட்டு, சொந்த பேச்சை விட்டு, சொந்த காரியத்தை விட்டு கர்த்தருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆலயத்து வரணும், ஆராதனைக்கு வரணும். இன்னைக்கு சில பிள்ளைகள் சபையில் காலையில் ஒரு ஆராதனை ஒரு 1.5 மணி நேரம், 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும், 8:30க்கு ஆராதனை முடிஞ்சு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய் தன் காரியம், தன் பாடு, தன் வாழ்க்கை, தன்னுடைய காரியமாய் அலைகிறார்கள். 1.5 மணி நேரம் ஒரு ஆராதனைக்கு வந்து அதுலேயும் 1/2 மணி நேரம் லேட்டு, 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டா, நான் ஆலயத்திற்கு போனேன் அப்படின்னு ஒரு திருப்தி அடைஞ்சி நான் பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் அனுசரித்தேன் நினைத்து முழு நேரமும் உலகம், பாவம், அசுத்தம், சிற்றின்பங்களில் செலவழிக்கிறாங்க. தவறு. ஆண்டவருடைய வேதம் அப்படி சொல்லல. கர்த்தருடைய நாளை சரியாக அனுசரிக்கணும். அது சபை கூடுதலின் நாள். அதில் வேறு எந்த உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அது வேறு எந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்யக்கூடாது. இது பிரமாணம். லேவியர் ஆகமத்தில் 23வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது கர்த்தருக்கு பலியிடுகிற நாள் என்று வேதம் சொல்லுது. அவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி 7வது நாள் அதை அனுசரித்திருக்கிறார்கள். இது நியாய பிரமாணம். அது புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. நாங்கள் எந்த நாள் வேணாலும் ஆராதிக்கலாம், சரிதான், எந்த நாள் வேணால். நீங்கள் வாழுகிற தேசத்தில் ஒருவேளை வெள்ளிக்கிழமை விடுமுறை, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அனுசரியுங்கள். இல்லது செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், அது எந்த நாளாகிலும் ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கென்று ஒதுக்குங்கள். ஒரு நாள் உங்கள் சொந்த வேலையை நிறுத்துங்கள். வருமானத்துக்காய், பணத்துக்காய் நீங்கள் செய்கிற வேலையை நிறுத்துங்கள். அன்றைக்கு கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்காய் வேலை செய்யுங்கள். அன்றைக்கு தேவனை குறித்து பேசுங்கள், அன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள். அதுதான் பிரமாணம். அந்த பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடக்கூடாது.
ஏசாயா 58வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:13 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாக இருப்ப, பூமியின் உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில் சந்தோஷமே, எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா? நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு ஸ்டெப்பு முன்னேற முடியலையா? ஒரு உயர்வு இல்லை. எவ்வளோ உழைச்சோம் என் வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியலை. என்ன காரணம்? என்ன காரணம்? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாளை பரிசுத்த குலைச்சலாக்காத, பரிசுத்த குலைச்சலாக்காத. அன்னை போய் உட்கார்ந்து சினிமா தேட்டரில் நீ சினிமா பார்த்துட்டு இருப்பேன்னா அது தேவனுடைய நாள், பரிசுத்த குலைச்சலாக்காத. அன்னை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அன்னைக்கு ஊர் சுற்றி நடந்தா அது பரிசுத்த குலைச்சல். கர்த்தரை கொடுக்க வேண்டிய நாள் அன்னைக்கு ஒரு அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஃபங்க்ஷன் இங்கே பரிசுத்த குலைச்சலாக்காத. பரிசுத்தமாக காத்துக்கொள். கர்த்தருடைய நாள், அதை பரிசுத்தமாக அனுசரி. அப்பொழுது தேவன் உன்னை உயர்த்துவார், அப்பொழுது கர்த்தர் உன்னை போஷிப்பார், அப்பொழுது கர்த்தர் உன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். லேவியராகமம் 23 அதிகாரம் 27, 28 சொல்லுது, அது பாவ நிவர்த்தி செய்கிற நாள், பாவம் செய்கிற நாள் அல்ல, பாவம் செய்கிற நாள் அல்ல, பாவத்துக்கு பரிகாரம் நிவர்த்தி, அதை பரிசுத்தமாக்குகிற அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டுகிற நாள், தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிற நாள், தன் பாவத்தை உணர்ந்து அழுது மன்றாடி மனம் திரும்புகிற நாள், தேவனோடு இணைகிற நாள். அன்னைக்கு பாவம் செய்கிற நாள் அல்ல. ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. மூன்றாவது, கர்த்தருக்கு பரிசுத்தமான பலி, கர்த்தருக்கு செலுத்துகிற பரிசுத்தமானவைகளை அதனால பரிசுத்த குலைச்சல் பண்ணக்கூடாது. லேவியராகமம் 22வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்தருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும், கர்த்தருக்கு படைக்கிற அல்லது கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகளாக இருந்தாலும் சரி, தசம பாகங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு செலுத்துகிறது அது பரிசுத்தமானது. எதுன்னு சொல்லுது, பரிசுத்தமானதை விழுங்குவது கண்ணியை உண்டாக்கும். உங்கள் வருமானத்தில் 10ல் 1 பாகம் அது கர்த்தருடைய தசம பாகம், கர்த்தருக்குரியது. குறைந்தபட்சம் 10ல் 1 பாகம் கர்த்தருக்குரியது. அதிகபட்சம் எவ்வளோ வேண்டுமானாலும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலாம். புதிய ஏற்பாட்டின்படி கட்டாயமும் அல்ல, விசனமுமாய் அல்ல. அவனவன் தன் மன விருப்பத்தின்படி தன் மனதில் நிர்ணயித்ததை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும், உற்சாகமாய் செலுத்த வேண்டும். இவ்வளோ கொடு, இன்னைக்கு கொடு என்று யாரும் உங்களிடத்தில் சொல்ல உரிமை கிடையாது. நீங்கள் மனம் உவந்து கர்த்தருக்காக அதை செலுத்தணும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், ஊழியங்களுக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும். அவன் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளும் தசமமாகங்களும் அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. அதை நீங்கள் வேறு காரியங்களில் செலவிட்டு அல்லது உங்களுக்காய் பயன்படுத்தி கொண்டு அதை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். அது பாவம்,
அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 22:14 சொல்லுது, ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் வேதம் சொல்லுது, அவன் அதிலே 1/5 அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடு கூட ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன். ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை, தசமபாகங்களை மறந்தோ இல்லை அறிந்தோ அல்லது அறியாமலோ அவன் தனக்காய் அவன் செலவழித்திருந்தால் வேதம் சொல்லுது, அதில் 5% அதிகமாய் கூட்டி கர்த்தருக்கென்று கொடு. இதுதான் பிரமாணம். லேவியராகமம் 27:30-31 சொல்லு, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பாருங்க, கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்க கடவன். கூட்டி கொடுக்க கடவன். என்னுடைய வருமானத்தில் தசமபாகம் கர்த்தருக்குரியது, இந்த முறை என்னால் அது செலுத்த முடியல அப்படின்னா அடுத்த முறை 5% அது கூட்டி நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பது பிரமாணமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அவனவன் கட்டாயமாய் அல்ல, விசனம் தன் மனதில் தன் விருப்பத்தின்படி உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம். பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சல் பண்ணிவிடவே கூடாது. அது கர்த்தருக்குரியதில் கர்த்தருக்கு சரியாக நாம் செலுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு சரியாய் செலுத்தாத பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையிலே நஷ்டம், இழப்பு, வேதனை, தோல்விகளை சந்திக்கிறார். எவ்வளவாய் உழைத்தும் பலனில்லை, எவ்வளவாய் பிரயாசப்பட்டும் அறுவடை செய்ய முடியவில்லை, எவ்வளவாய் உழைத்தும் நன்மை இல்லை. பொத்தலான பையிலே போட்டது போல எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருக்குரியதை பரிசுத்தமானதை கர்த்தருக்கு செலுத்த தவறினதே. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு சரியாக நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். மல்கியா 3:8 சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தான், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பரிசுத்தமானது அது கர்த்தருக்குரியது, அது நமக்குரியது அல்ல. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். நாம் பிரயாசப்படும்படி உழைக்கும்படியான பலனை அவர் நமக்கு தருகிறார். அவரே நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்குரியதை நாம் சரியாக தேவனுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படி நம்முடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை சரியாக நாம் செலுத்தணும். நம்முடைய காணிக்கைகள், தசமபாகங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படணும். நாம் சரியாக செலுத்தாததுனால எங்கேயாகிலும் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஊழிய காரியத்தில் குறைபாடு உண்டாகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையான சூழ்நிலையை உண்டாக்கும். ஆகையால் பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். கர்த்தருக்கு பரிசுத்தமான பந்தி, கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்காதே. கர்த்தருடைய நாள், தேவனுடைய சமூகத்தில் வருகிற நாள், அது பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. அன்னைக்கு போய் எங்கேயாவது ஊர் சுற்றி அங்கே போய் இங்கே போய் உங்களை கெடுத்து கொள்ள வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்க பண்ணும், உயர்வை தடுக்கும், தேவனுடைய நன்மைகளை தடை பண்ணும். கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ண வேண்டாம்.
கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணி பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். சில பிள்ளைகள் நாம் தகுதி இல்லை, நான் இந்த பந்தியில் பங்கெடுக்க மாட்டேன் என்று விலகி சொல்லுவார்கள். அதுவும் கர்த்தருடைய பந்தியை பரிசுத்த குலைச்சலாக்குவதுதான். ஒரு தேவ பிள்ளை தன்னை ஆராய்ந்து நிதானித்து சோதித்து ஆமீன் கர்த்தருடைய பந்திக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணப்படுவது அல்ல. மூன்றாவது பரிசுத்தமானது, கர்த்தருக்குரியது. அதில் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கவே கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துங்கள் என்று இயேசு சொன்னார். கர்த்தருக்குரியதை சரியா கர்த்தருக்கு கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுத்து விடுங்கள், இல்லைன்னா அது பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறான். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய, வல்லமையான காரியங்களை செய்ய, பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகளை செய்து நேர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து